இரண்டாம் உலக போர் நடந்த காலகட்டத்தில் ஜெர்மனியோட நாசி அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட ரொம்ப கொடூரமான மனித பரிசோதனைகள் சில மனித பரிசோதனைகளை பத்தி ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு முன்னாடியே 3 பாகங்களா நான் என்னோட சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த 3 பார்ட்ஸோட லிங்க்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பார்ட் 4 வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ஸை கிளிக் பண்ணி அந்த 3 பார்ட்ஸையும் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த பார்ட் 4 வீடியோல பேலன்ஸ் இருக்கிற ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நாசி ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்டேஷன் கான்செப்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பார்ட் 4 வீடியோவோட முடியுது. பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம நான் இப்ப சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருங்க. இப்ப வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பார்ட் 4 வீடியோல நாம பார்க்க போறது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் ஹோமோசெக்சுவல், அதாவது ஓரின சேர்க்கையாளர்கள் மீது நடத்தப்பட்ட பரிசோதனைகள். இந்த பரிசோதனை ஜெர்மனியில இருக்கிற வெய்மர் சிட்டியில் அமைக்கப்பட்ட நாசி வதை முகாம்கள்ல ஒன்றான புச்சன்வால்ட் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. அதாவது கார்ல் வார்னட் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு மருத்துவர் ரொம்ப மெதுவா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை வெளியிடக்கூடிய கேப்சூல் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்ட ஒரு ஆர்டிபிஷியல் மேல் செக்ஸ் கிளாண்டை உருவாக்கினார். இவர் கண்டுபிடிச்ச இந்த கேப்சூல்ங்கிற ஆர்டிபிஷியல் கிளாண்ட் மூலமா ஓரின சேர்க்கையாளர்களா இருக்கக்கூடிய ஆண்களை குணப்படுத்த முடியுங்கிற ஒரு ப்ரொபோசல் 1944 கார்ல் வார்னட் மருத்துவரான எர்னஸ்ட் ராபர்ட் கிராவிட்ஸ் கிட்ட முன் வச்சார். இதுக்கப்புறமா இந்த திட்டம் நாசி பொலிட்டீஷியனான ஹென்ரிச் ஹிம்லரோட காதுக்கு போயிருக்கு. இந்த திட்டத்தை கேட்ட ஹென்ரிச் ஹிம்லர் கண்டிப்பா இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண புச்சன்வால்ட் கான்சென்ட்ரேஷன் கேம்போட ஒரு முக்கிய மருத்துவரான கெர்ஹார்ட் சீட்லாஸ்கி சப்போர்ட்டோட புச்சன்வால்ட் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்த ஓரின சேர்க்கையாளர்களுக்கு இந்த பரிசோதனை நடத்தப்பட்டதா சொல்றாங்க. அதாவது புச்சன்வால்ட் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல கைதிகளா இருந்த ஓரின சேர்க்கையாளர்கள் இருந்து குறைஞ்சது 10 பேரை செலக்ட் பண்ணி இந்த ஆய்வுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை இந்த வதை முகாம்ல இருந்து விடுதலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஆசைவார்த்தை காட்டி அவங்களை இந்த பரிசோதனைக்கு சம்மதிக்க வச்சு கார்ல் வார்னர் தயாரிச்ச அந்த ஆர்டிபிஷியல் மேல் செக்ஸ் கிளாண்டான கேப்சூல் ஆய்வுக்கு சம்மதிச்ச அந்த ஓரின சேர்க்கையாளர்களோட உடல்ல இம்ப்ளான்ட் பண்ணி பரிசோதனை செஞ்சிருக்காங்க. இந்த பரிசோதனை வெற்றியடைந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா 1944 டிசம்பர்ல இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஓரின சேர்க்கையாளர் தொற்றுக்கூடல் அலர்ஜியாலையும் இதயம் செயலிழந்து போனதாலையும் இறந்து போனதா சொல்றாங்க. இதே மாதிரி 1945 வருஷத்தோட ஸ்டார்டிங் டைம்ல இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இன்னொரு ஓரின சேர்க்கையாளர் அறுவை சிகிச்சையோட விளைவு காரணமா அறுவை சிகிச்சை செஞ்ச இடத்துல இருக்கிற செல் திசுக்கள் வீங்கி சீல் பிடிச்சு அந்த ஓரின சேர்க்கையாளர் இறந்து போனதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் நாசி வதை முகாம்கள்ல ஓரின சேர்க்கையாளர்களா இருந்த ஆண்களை மாத்துறதுக்கு அவங்களுக்கு ஆண்மை நீக்கம் செய்யப்பட்டதாகவும் சொல்றாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது அதர் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது இந்த டாபிக்ல கலவையா ஒரு சில கொடூரமான பரிசோதனைகளை பத்தி பார்க்க போறோம். நாசி வதை முகாம்கள்ல கொஞ்சம் கூட பாரபட்சமே இல்லாம சிறுவர்களை கூட ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் இப்ப நான் சொல்ல போற ஒரு சம்பவம். அதாவது 12 இருந்து 16 வயசுக்கு உட்பட்ட ஒரு சிறுவன் அவன் அசைய முடியாதபடி ஒரு நாற்காலியில கட்டி போட்டு உட்கார வைக்கப்பட்டு அவனோட தலைக்கு மேல அமைக்கப்பட்ட ஒரு பெரிய சுத்தியல் தாங்கிய ஒரு இயந்திர அமைப்பால் ஒரு குறிப்பிட்ட வினாடிகள் இடைவெளிக்கு ஒரு முறை அந்த பையனோட தலையில அந்த சுத்தியல் தொடர்ச்சியா அடிக்க வைக்கப்பட்டு அந்த சிறுவன் கொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சக்சன்ஹவுசன், டச்சாவ், புச்சன்வால்ட், அப்புறம் நியூவென்காம் இந்த எல்லா நாசி வதை முகாம்கள்லயும் மலேரியா, டைபஸ், டியூபர்குலோசிஸ், டைபாய்டு ஃபீவர், எல்லோ ஃபீவர், அப்புறம் இன்ஃபெக்டியஸ் ஹெப்பாடைட்டிஸ் இந்த எல்லா தொற்று நோய்களையும் குணப்படுத்துறதுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனைகள் நடத்தப்பட்டுச்சு. 1942 பிப்ரவரியில இருந்து 1945 ஏப்ரல் வரை டச்சாவ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்த கைதிகள் சுமார் 1200 கைதிகள் மேல மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனை நடத்தப்பட்டதா சொல்றாங்க. அது எப்படின்னா ஒரு நபரோட கைகளையும் கால்களையும் மலேரியாவை பரப்பக்கூடிய கொசுக்களால் நிரப்பப்பட்ட பாக்ஸ்ல வச்சு லாக் பண்ணி அந்த கைதியை நல்லா கொசுக்களால கடிக்க விட்டு அந்த கைதி மலேரியா தொற்றுக்கு ஆளானதுக்கு அப்புறம் மருத்துவர்கள் மலேரியாவுக்காக கண்டுபிடிச்ச மருந்துகள் ஓவர் டோஸ்ல இருந்து உயிருக்கு ஆபத்தான அளவு டோசேஜ் வரைக்கும் மருந்துகளை எடுத்து மலேரியாவால பாதிக்கப்பட்ட கைதிகளோட உடல்ல இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த பரிசோதனையில ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 1200 கைதிகள் கிட்டத்தட்ட பாதி பேர் இறந்து போனதாகவும் மீதி உயிர் பிழைச்சவங்க நிரந்தர காயங்களுக்கு ஆளானதாகவும் சொல்லப்படுது. அப்புறம் 1943 ஜூன்ல இருந்து 1945 ஜனவரி வரைக்கும் சக்சன்ஹவுசன் அப்புறம் நாட்ஸ்வில்ல இருந்து 2 கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்லயும் அஞ்சல் காமாலிக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனைகள் நடந்ததா சொல்லப்படுது. இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வதை முகாமை சேர்ந்த கைதிகள் பல பேர் இறந்து போனதாகவும் உயிர் பிழைச்சவங்க உடல் ரீதியா கடுமையான வலி அனுபவிச்சதாகவும் சொல்றாங்க. அப்புறம் 1943 டிசம்பர்ல இருந்து 1944 அக்டோபர் வரைக்கும் புச்சன்வால்ட் வதை முகாம்ல இருந்த கைதிகள் மேல வெவ்வேறு வீரியங்களை வேலை செய்யக்கூடிய மனிதர்களை கொல்லக்கூடிய விதமான பாய்சன்ஸ், அதாவது பல விதமான விஷயங்கள் பரிசோதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதாவது புச்சன்வால்ட் வதை முகாம்ல இருந்த கைதிகள் சாப்பிடக்கூடிய உணவுல வெவ்வேறு மாதிரியான விஷயங்கள் கலந்து கொடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டதாகவும் இந்த விஷ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கைதிகள் எல்லாருமே இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. ஆனா இந்த இறப்புகள் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த விஷ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இறந்து போன கைதிகள் சிலர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷத்தோட முழுமையான வீரியத்தால இறந்து போனதாகவும் ஆனா சிலர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷத்தால இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்கள உடற்கூறாய்வு செய்யணுங்கிற நோக்கத்துக்காக அதிகாரிகளால கொல்லப்பட்டதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல 1944 செப்டம்பர் வதை முகாம்ல இருந்த கைதிகள் விஷ தோட்டாக்களால சுடப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இது போதாதுன்னு கைதிகளோட தோல்ல விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணதாகவும் இது மூலமா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கைதிகளோட சருமத்துல கருப்பு திரவம் நிரம்பிய பல கொப்பளங்கள் உருவானதாகவும் சொல்றாங்க. அப்புறம் 1939 செப்டம்பர்
டிசம்பர்ல இருந்து 1945 ஏப்ரல் வரைக்கும் சக்சன்ஹவுசன், நாட்ஸ்வீலர் உட்பட இன்னும் சில வதை முகாம்கள் மஸ்டர்ட் கேஸால ஏற்படக்கூடிய தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கான பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு. அதாவது மஸ்டர்ட் கேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே டாக்ஸிக்கான ஒரு கேஸ். இந்த மஸ்டர்ட் கேஸ் தமிழ்ல கடுகு வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஸ்டர்ட் கேஸ் நம்ம மேல பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட சருமத்துல பயங்கரமான தீக்காயங்களும் கொப்பளங்களும் ஏற்படும். இதே மாதிரி பாஸ்பரஸால ஏற்படக்கூடிய தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கான பரிசோதனைகள் புச்சன்வால் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்த கைதிகள் மேல 1943 நவம்பர்ல இருந்து 1944 ஜனவரி வரைக்கும் நடத்தப்பட்டதா சொல்றாங்க. இப்படி நாசி வதை முகாம்கள்ல பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு நோய்வாயால பாதிக்கப்பட்ட பெண் கைதிகள் ஷாக் ட்ரீட்மெண்ட் உட்படுத்தி அதுக்கப்புறமா கேஸ் சேம்பர்ஸ்க்கு அனுப்பி கொலை செஞ்சிருக்காங்க. இப்படி இரண்டாம் உலக போர் நடந்த காலகட்டத்தில் நாசி அரசாங்கத்தால் மனித குலத்திற்கு எதிரான பல சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் நடத்தப்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு பதிலடியா இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வருடம் 1946 அப்புறம் 1947 இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ஜெர்மனியில இருந்த நியூரம்பெர்க் சிட்டியில பிரான்ஸ், சோவியத் யூனியன், யுனைடெட் கிங்டம் அப்புறம் அமெரிக்கா இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து நடத்தின நியூரம்பெர்க் ட்ரையல்ஸ் அப்படிங்கிற பேர்ல மொத்தம் 12 விசாரணைகள் நடத்தப்பட்டுச்சு. அதுல முதல் விசாரணை அமெரிக்க ராணுவ நீதிமன்றத்துக்கு முன்னாடி நடத்தப்பட்டுச்சு. அந்த முதல் விசாரணையோட பேரு மருத்துவர்கள் விசாரணை, அதாவது டாக்டர்ஸ் ட்ரையல். இந்த டாக்டர்ஸ் ட்ரையல யுஎஸ்வி கார்ல் பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்டர்ஸ் ட்ரையல்ல விசாரிக்கப்பட்ட மனித பரிசோதனைகளை செஞ்ச நாசி மருத்துவர்கள் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம அவங்க செஞ்ச பரிசோதனைகளை நியாயப்படுத்தி பேசியிருக்காங்க. கடைசியா இந்த நியூரம்பெர்க் விசாரணைகளோட முடிவுல மொத்தமா 22 பேரை முக்கிய குற்றவாளிகள் அறிவிச்சு அந்த 22 பேர்ல 12 பேருக்கு தூக்கு தண்டனையும், 3 பேருக்கு ஆயுள் தண்டனையும், 4 பேருக்கு 10 இருந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும், கடைசியா இருந்த 3 பேரை விடுதலை செஞ்சும் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. மனித குலத்திற்கு எதிரான செயல்களை செஞ்சதுல நாசி அரசாங்கத்தை சேர்ந்த பல பேரோட பங்கு இருந்தாலும் அதுல கால்வாசி பேர் கூட தண்டிக்கப்படலங்கிறதும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு நீதியும் வழங்கப்படலங்கிறதும் தான் உண்மை. நாம வீடியோட எண்டிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த பார்ட் 4 வீடியோவோட நாசி ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்டேஷன் கான்செப்ட் முடியுது. மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.